போலாமா? இப்போ நாம் கிளம்பியிருக்கிறது வேறு மாதிரி ஒரு பைக் ரைடு. ஆமாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஜஸ்ட் ஒரு கமெண்ட்ஸ் போட்டு விடுங்க. வந்துருச்சியா டோல்கேட்டு அப்படின்ற மாதிரி நம்ம பைக்கில் தானே போகிறோம், அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் இந்த டோல்கேட் போர்டை பார்த்தோன்னா வரும் பாருங்க ஒரு எரிச்சல். சப்பா, அது காரில் போகும்போது மட்டும்தான் அந்த டெரர் ஃபீல் வரும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஓகே தானே? கரெக்டா? சரி ப்ரோ, கிளம்பலாம். ஓகே ஓகே ஓகே, வேற எதுவுமே கிடையாது. இப்போ இந்த இடத்துல மீட் பண்ணுறோம். இது ஒரு அடையாளமாக, ஒரு ஞாபகமாக அப்படியே இருக்கும். பைக்கை கொண்டாந்து குறுக்க போட்டு நிற்கிறாங்க பாருங்கள், நம்ம வண்டியை பார்க்குறதுக்கு. டிராஃபிக் ஆயிரும் போலையே. பைக்கெலாம் நல்லா இருக்கா? தேங்க்யூ தேங்க்யூ. அது என்ன வண்டினாரு? அது பெனல்லி. இது பிஎம்டபிள்யூ. ஆமாம். அப்படியே போனீங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. தேங்க்யூ. எடுங்க எடுங்க எடுங்க, உட்காருங்க, தாராளமாக உட்காருங்க. ஹெல்மெட்டை கொடுத்துருங்க, கீழே விழுந்துடும். ஏறுங்க ஏறுங்க, ஹெல்மெட்டை நான் வச்சுக்கிறேன். ஆனால் அந்த கையிலே செட் ஆகலை, ஒரு பேண்ட் போட்டு தான் கட்டாங்க. ஆமாம். காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட செம்மையான ஒரு பாலங்க இது. ஆமாம், கிட்டத்தட்ட இதோட லெங்க்த்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.25 கிலோமீட்டர் இருக்குங்கிறது என்னோட ஒரு கெஸ்ஸிங். கரெக்டான ஆனால் அந்த மெஷர்மெண்ட் பார்க்கல. எவ்வளோன்னு தெரிஞ்சினாலும் கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க. சூப்பராக இருக்குங்க அந்த இடமே பார்க்குறதுக்கு. ஆமாம், அந்த திருச்சி கரூர் ரோட்டையும் கிட்டத்தட்ட கொல்லிமலை அடிவாரம் வந்துட்டோங்க. சேந்தமங்கலம் பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்திட்டு சாப்பாடு. ப்ரோ, ஆசையாக எடுத்துட்டீங்க, ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. ஆக்சுவலாக இது இட்டாலி சார்ந்து சார். பெனிலி வந்து டெக்னாலஜி பயங்கர டெக்னாலஜி இருக்குது. பிஎம்டபிள்யூலாம் இதுக்கு பின்னாடி தான். பட் எதுவுமே கிளிக் ஆகும் சார். ஆமாம், மற்றபடியெல்லாம் இவங்க டெக்னாலஜிலாம் அடிச்சு சான்ஸ் இல்லை. டெக்னிக்கலாக இவங்க டெக்னாலஜி நல்லா இருக்கும். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கொல்லிமலை தான் போயிட்டுருக்கோன்றது. ஏன்னா அங்கே ஃப்ரெண்ட்ஸு ஃபஸ்ட்லேயே நம்ம மீட் பண்ணும்போது அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, பேசிட்டோம். கொல்லிமலை பைக் ரைடரு கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு போயே ஆகணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிற ஒரு மிரள வைக்கக்கூடிய மிரட்டலான ஒரு ஹேர்பின் பண்ணிருக்கிற ஏரியா தான் கொல்லிமலை. பாப்பமா, கொண்டை ஊசி வளைவுகளும் கொல்லிமலையும் கொண்டாட அழைக்கிறது. ஆமாம், கொல்லிமலை ஏறுறோங்க. கர்நாடகா ரைடர். கோவா கர்நாடகா. கொல்லிமலை ஏறுமா? ஸ்டார்ட். ஓகே அப்புறம் கிளம்பலாம். நான் ஆக்சுவலாக அதுதான் வெயிட் பண்ணேன். அது வேலை மாதிரி தரலன்னு எடுத்துட்டாங்க. இப்படி ஒரு மலை தமிழ்நாட்டிலே இல்லை, கேரளாவிலே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். மலை இருக்குது, அந்த மலை மேலே இப்படி ஒரு ரோடு. ஆமாம், காரணம் 70 பெண்டு.
கொண்டை ஊசி வளைவுகள் 70. 70 ஹேர்பிட் பண்ணிருக்கிறது இங்கே மட்டும்தாங்க. அதுதான் இதில் ஒரு பியூட்டி. வளைச்சி வளைச்சி ஓட்டும்போது வரும் பாருங்க ஒரு டெரர் ஃபீலு. செம்ம சூப்பராக இருக்கும். நல்லாவும் இருக்கும், பயமாகவும் இருக்கும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு ஆசையும் இருக்கும். இப்படி பல விஷயங்களில் நம்மளை த்ரில்லிங் பண்ண வைக்கும், பயப்பட வைக்கும், என்ஜாய் பண்ண வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரூட்டு தான் கொல்லிமலை, நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில். செம்மங்க. காரில் போனால் கூட அந்த ஃபீல் அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமான்னு கேட்டால் கஷ்டம். ஆனால் பைக்கில் சான்ஸே இல்லை. வால்பாறை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 40 பெண்டு இருக்கும். ஆமாம், வாங்க கொண்டை ஊசி வளைவு. கொடைக்கானல், ஊட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15-20 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஆனால் கொல்லிமலையில் மட்டும்தான் சும்மா தெறிக்க விடும் ஹேர்பின் பெண்டு. ஆமாங்க, 1 கிலோமீட்டருக்குள்ளேயே 3 பெண்டு 4 பெண்டு இருக்கும். ஏன் நிறுத்திட்டு வந்து தெரியுமா? இங்கே பாருங்கள் என்னென்னு. இதுதான் ஃபஸ்ட்டு பெண்டு. ஆமாம், அதுக்கான அந்த போர்டு வச்சுருப்பாங்கள்ல, அதுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். இதோ உங்களுக்காக கொண்டை ஊசி வளைவு 1/70. ஆமாம், சரி, ஏறலாம். டயானா கிளம்பு. அதே போல் அங்கங்கே கொஞ்சம் இடத்துல கடல் மட்டத்திலிருந்து எவ்வளோ உயரம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு இடத்துலையும் ரோடு நல்லாயிருக்கும். அது ஒரு பெரிய அட்வான்ஸுங்க. அட்வான்ஸ் இல்லை, அட்வான்டேஜ். ஆமாம், ரொம்ப ஜாம் ஆகுது. ஏன்னா ஃபுல் வீடியோ போட்டு கொஞ்சம் நாளாச்சு. அதுக்காக சிரிக்காமல் திட்டாமல் ரசித்து பாருங்கள். கரெக்டு தானே? நம்ம டீமெல்லாம் எங்கேப்பா போயிட்டிங்களா? லாரி ஓட்டுறதெல்லாம் இருக்குது பாருங்க இந்த 70 பெண்டில். எப்பா சாமி, நீங்கள் தான் கடவுளியா டிரைவர்லாம். லாரி டிரைவரு, பஸ் டிரைவர்லாம் கடவுள். ஓட்டி பார்த்தா தான் தெரியும் எப்படின்னு. ஒரு பைக்கு, அதுவும் ஒரு நல்ல ஒரு பைக்கை வச்சுட்டு ஓட்டுறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு பவர்ஃபுல் பைக்கை வச்சுட்டு ஓட்டுறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. லாரியெல்லாம் எப்படி சாமி? சான்ஸே இல்லை, நம்மளால முடியாது. ஆமாங்க. கொல்லிமலையில் நிறையா ஸ்பெஷல் இருக்குது. நிறையா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. சூப்பரான அந்த ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ்னு இங்கே தான் இருக்குது கொல்லிமலையில். ஆனால் அதில் இறங்கிட்டு ஏறுறது இருக்குது பாருங்களேன். அந்த ஃபால்ஸை நீங்கள் கீழே இறங்கி பார்க்கும்போது வாவ் செம்மடா அப்படின்னு ஃபீல் வரும். ஆனால் அதை இறங்கிட்டு ஏறும்போது இப்படியெல்லாம் உயிரை கொடுத்து ஏறி இந்த ஃபால்ஸை பார்க்கணுமா அப்படின்னு தோணும். ஏன்னா அது இருக்கிற பொசிஷன் அப்படி வெறித்தனமாக இருக்கும். அந்த ஃபால்ஸை நேரில் பார்க்கும்போது தமிழ்நாடாங்க அது, நம்ம தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு இடம் இருக்குது, இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு தோண வைக்கும். பாகுபலி சினிமா பார்த்துருப்பீங்க. தேட்டரில் பெரிய அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்ன ஒரு பிரம்மாண்டம் தெரியும். அதை விட 10 மடங்கு பிரம்மாண்டத்தை நேரில் நீங்கள் அனுபவிக்கலாம் அந்த வாட்டர் ஃபால்ஸ். அதுதான் ஆகாய கங்கை கொல்லிமலை. வளைஞ்சி சும்மா நம்ம டீம் கூட போகிறதுக்கு வேறு லெவல்லங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், பைக்கை வாங்குங்க, வாங்கிட்டு கிளம்புங்க ஒரு ரைடு கொல்லிமலைக்கு. போயிட்டு வந்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நிறுத்தலாமா எங்கேயாவது? ஏதாவது சாப்பிட்ணுங்க. லைட்டாக ஒரு டீயோ சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ்
ஏதோ சாப்பிட்டு கிளம்புனா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது பார்த்தோன்னா நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அரட்டை அடிக்கணும். அப்போ தாங்க அது ஒரு ரைடு, அந்த ஃபீலே ஃபுல்ஃபில் ஆகும். சும்மா பைக் ஓட்டிகிட்டே இருந்தாவெல்லாம் நல்லா இருக்காது. ஒரு டீ கடையில் போய் உட்காந்து ஒருத்தர் பஜ்ஜி எடுப்பார், ஒருத்தர் ஏதோ ஒரு பிஸ்கட் எடுப்பார், முறுக்கு ஏதோ ஒன்று கொஞ்சம் வாயில் போட்டு கொஞ்ச நேரம் மில்லில் அரைச்சதான் அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். உட்காந்து கொஞ்ச நேரம் காலையும் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்காக நம்மளும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். அடுத்த பார்ட்டில் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 நாளில் அந்த வீடியோ கண்டிப்பாக வந்துடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பைக் ரைடு, மோட்டோ விலாக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கரெக்டாக?